பிக் பாஸ்ல இன்னைக்கு நம்ம விஜய் சேதுபதி வந்து கேக்குறாரு, என்ன பிராங்க், என்ன பிரச்சனை பிராங்க் விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுக்கு நம்ம ரஞ்சித் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. நானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கடைசியில பார்த்தா எலிமினேட்ல இருந்து நாங்க தப்பிக்கிறக்காண்டி தான், அது என்னையே தப்ப வைக்கிறக்காண்டி தான் இந்த பிராங்கே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் வந்து எல்லாத்துலயும் சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தா, அவர் வந்து பிராங்க் பண்ணுவோம், பிள்ளைங்க என்ன செய்யறாங்க பார்ப்போம், கோட்டை தாண்டி வாராங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்ககிட்ட சொன்னாங்க. கடைசியில பார்த்தா எலிமினேட்ல இருந்து என்னை தப்ப வைக்கிறக்காண்டி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டா. அவங்க கேம் விளையாடட்டும், பிராங்க் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல கடைசியா என்னைய இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஞ்சித் சொல்றாப்ல. இன்னொரு பக்கம்னா அர்ணாவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து அவரை சேஃப்டி பண்றக்காண்டி மட்டும்தான் இந்த பிராங்க் விஷயத்த பண்ணியிருக்காரு. ரஞ்சித் சாருக்காகலாம் அவங்க இந்த விஷயத்த பண்ணவே இல்லை, இந்த பிராங்க் விஷயத்த பண்ணவே இல்லை. கடைசியில எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம விஜய் சேதுபதிக்கு என்ன கேட்கிறாரு அப்படின்னா ரஞ்சித்திட்ட, உங்களுக்கு பிராங்க் பண்ண விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும். எனக்கு தெரியும், ஆனா இதற்காக தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஞ்சித்தும் சொல்லியிருந்தாப்ப. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் சேதுபதியை வந்து நம்ம ரவீந்தர்கிட்ட கேட்குறாங்க, பிராங்க் எதுக்காண்டி பண்ணீங்க, எலிமினேட்ல இருந்து தப்பிக்கிறக்காண்டியா, எவிஷன்ல இருந்து தப்பிக்கிறக்காண்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம விஜய் சேதுபதி வந்து இப்ப ரவீந்தர்கிட்ட கேட்காங்க. ஆனா ரவீந்தர் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. கண்டிப்பா ரவீந்தர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் வந்து கேம் விளையாடணும், எல்லாரையும் ஃபன் பண்ணணும், எல்லாரும் என்ன பண்றாங்க கோட்டை தாண்டி பெண்களை வர வைக்கிறக்காண்டி மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன், அவங்க ரூலை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன், தவிர்த்து வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம ரவீந்தர் சொல்ல போறாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம தர்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆண்கள் டீமுக்கு போயிருந்தாங்க பவித்ரா. அவளுக்கும் இந்த பிராங்க் விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் கிடையாது. ஆனா வந்து எவிஷனுக்காக தான் இந்த பிராங்க் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பவித்ரா வந்து அவங்க கூட சேர்ந்திருக்க மாட்டா. இப்ப பவித்ரா தான் பெண்கள் அணியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் எதிரியா மாறிட்டா, எல்லாருமே அவ்வளவுதான் தவறா நினைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராக்கு சப்போர்ட்டா தர்ஷிகா பேசுறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஃப்ரெண்டாவும் கேம் விளையாடுவாங்க, குரூப்பாவும் கேம் விளையாடுவாங்க, தனியாவும் விளையாடுவாங்க. யார் நல்லா விளையாடுறா, யாரு நேர்மையா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.